சத்திரிய சான்றோர் படையின் தலைவர் ஹரிநாடார். வணக்கம் சார். வணக்கம் பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சகோதரர் கவின் அவர்களோட படுகொலைங்கிறது தொலைக்காட்சிகள் எல்லாமே இது ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. நாயின் சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியும்? ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஆணவ படுகொலை இல்லையா? அவனை மண்டையில தட்டி இது கௌரவ கொலை இல்ல ஆணவ கொலைன்னு சொல்லணும். ஆணவ கொலைன்னு சொல்லணும். ஆணவ கொலைன்னு சொல்லணும். மாற்று சமூகத்துல உள்ள ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறாப்புலங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி, அவங்களும் சரியான முறையில கண்டிக்கணுமா? ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. கண்டிச்சிருக்கணும்ல. இப்ப அரசாங்கம் 21 வயசு ஆயிடுச்சுன்னா முடிவு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், 18 வயசு ஆயிட்டா என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடலாம்னு சொன்னால் கூட பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யார குறுக்க பேசுறதுக்கு? இப்ப இந்த கவின் அப்படிங்கிற அவங்களோட சமூகம் சார்ந்து ஒரு திருமண சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகளோ, ஏதாவது ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளா இருக்கலாம், ஒரு வழிமுறை இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம சுர்ஜித்தோட சமூகத்துக்கு ஒரு சில வரைமுறைகள் உண்டு, என் சமூகத்துக்கு வேற மாதிரி வரைமுறைகள் உண்டு. பண்பாடை காப்பாத்துறேன், கலாச்சாரத்தை காப்பாத்துறேன், நம்மளை காட்டு முன்னாடியா மாத்துறானுங்க. பண்பாடை காப்பாத்துறேன், இவனுங்க பண்ற எல்லா அயோக்கியத்தனத்திலையும் நமக்கும் பங்கு இருக்கு. இவனுங்க மாதிரி ஆளுங்க பின்னாடி நிக்காம இருந்தாலே போதும், இந்த குரங்கு கூட்டம் தானா அழிஞ்சிரும். கொலைய பண்ணுனவன் சுர்ஜித். அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்காக அவங்க அப்பனையும் கைது பண்ணு, அம்மாவையும் கைது பண்ணுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. அதுக்கு என்னையா சார் அடிக்கிறீங்க? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்னா இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் வரப்போகுது. படுகொலைய நான் நியாயப்படுத்தல. அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பண்ற? மூடி மேல் சொன்னாரு. அந்த படுகொலை கண்டிக்கிறீங்கல்ல? இந்த படுகொலைய உங்க ஏரியாவில் நடந்த படுகொலை தானே? இந்த படுகொலை தானே? அந்த பச்சை படுகொலைக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிச்சு போகலையே நீங்க? எது இங்க நான் ஒரே பிஸி. ஹரிநாடார் அந்த இடத்துல களத்துல நின்னு பார்த்தா கூட ஹரிநாடார் நினைச்சிருந்தாலும் ஒரு கலவர பகுதியா மாத்தி இருக்க முடியும். இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். நான் ஒரு ஜாதிய ரீதியா ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஜாதிய ரீதியா, சரியா? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா. சார், நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் ஜாதி கட்சி தான் நடத்துறேன்னு. அதுதான் சொல்ல வரேன். ஏன் ஜாதி கட்சியா நடத்துறீங்க? எதை பத்தியும் கவலை இல்ல, காசு பணம் துட்டு மணி. ஏன் மக்களுக்காக நிக்க மாட்டீங்க? மக்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க? உன் ஜாதியின் மட்டுமே பார்க்கணுமான்ற கேள்வி யாரும் எழுப்பலையா உங்கள்கிட்ட? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். ஜாதி கட்சிகள் தான் தேவையா? கம்பல்சரி, அதுல கட்டாயமா தேவைப்படுது. ரவுடி பயிலா இருக்கல கம்பையும் கத்தியும் வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா? இத பாரு மாவன, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்னா. எந்த ஜாதி பலத்தின் அடிப்படையில காமராஜரால அகில இந்திய தலைவராக முடிஞ்சது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பெருந்தலைவர் ஐயா வழியில எந்த ஒரு மாற்று சமுதாயத்தையும் விரோதமான சமுதாயமா நாங்க பார்க்கல. சகோதரரா நாங்க வைக்கணும்னு நினைக்கும் போது எங்க வீட்டுல ஏன் சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ற? ஒரே மண்ணில் பொறுக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒண்ணு போதா எல்லாரும் சேர்றதுக்கு. இன்னொரு சாதியே உங்க சகோதரர்னா உங்க ஜாதியில் இருக்கிறவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே. அப்புறம் எப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க முடியும்? இப்ப வைங்க அவன் வாயில வாழைப்பழம். என்ன சார் இது? லாஜிக் வேணும்ல சார். பக்கத்து ஜாதியே சகோதரர்னா உங்க ஜாதி எல்லாம் தாய் பிள்ளைங்கள்ல சம்பந்தம் பண்ணிக்கலாமா? அப்படி கேட்டா நல்லா இருக்குமா? சாம்பார் அப்ப எனக்கு சீமான் இந்த இடத்துல தானே சார் சொல்றாரு, எல்லாம் தமிழ் குடியா இருக்கும், தமிழரா ஒருங்கிணைவோம், இந்த சாதியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்மளாம் பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் பலம் இல்லாம போறோம். இல்ல அண்ணன் சொல்றாப்புல ரைட்டு. உல ஒன்னே அண்ணன் சொல்றது ஒருத்தன் சிக்கிருக்காண்டா. நான் முதல்வருக்கு என்ன அதுல ஒரு கோரிக்கை மனுவா நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த காதல் கலப்பு திருமணத்தினாலதான் இந்த மாதிரி படுகொலைகள் நடத்தப்படுது. அப்ப இந்த படுகொலையே நடத்தாம தடுக்கணும் அப்படின்னா இந்த கலப்பு திருமணத்தை அனுமதிக்காதீங்கன்னு சொல்றேன். என்னடா எம்பிட்ட அறிவு காது வலிய வலியுது, அவங்களுக்கு அறிவு கொட்டுது, தொடக்க முடியாம திணறாங்க. தன்னோட பெற்ற பிள்ளைக்கு பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல வரனை பார்த்து கொடுக்கணுங்கிற கடமையும் பொறுப்பும் பெற்ற தாய் தப்பனுக்கு இருக்காதா?
ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். கவின் வந்து நல்லா படிச்சிருக்கிற பையன். சுர்ஜித்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாப்புல, எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பம். அவங்க அக்காவை கூப்பிட்டே சொல்லிருக்கலாம்ல சார். அந்த பெண்ணும் கேட்டிருக்க மாட்டாங்க. யதார்த்தம். அக்காவும் கேட்கல, பையனும் கேட்கல. பையனை மட்டும் கொண்டுறணும்னா இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு ஒன்னாங்கிற ஒருவேளை விட்டுருந்தா திரும்பவும் அக்காவையும் கூட கொண்டிருக்கலாம். சொல்ல முடியாதுல்ல, அப்படிப்பட்ட ஆளா தானே இருந்திருக்காப்ல. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஒரு போலீஸ் வீட்டுல அப்படி எல்லாம் வளர்ப்பாங்களா சார்? அவர் அதாவது அதுல வந்து நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அடங்கொம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? படிச்ச பையன், நல்ல படிப்பை கொடுத்திருக்காங்க. அவனும் நல்ல 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 ஒரு அத்லெட்டிக்ல இருக்கிற பையன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். தன்னோட குடும்ப பாரம்பரியம் போயிடக்கூடாது, சுண்டலுக்கு போய் பரம்பரை எடுக்கிறான். தன்னோட குலம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எந்த விதத்துல தப்புன்னு நினைக்கிறீங்க? இது குத்தமா? குத்தமே கிடையாது. கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் லவ் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? இது அப்படித்தானே இருக்கு. பொருள் என்ன அப்படின்னா, நீ எங்க இருக்கிறியோ அங்கே இரு. நீ தாண்டி வந்தா உன்னை வெட்டு வந்தான். செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. அட நாய, ஏற்கனவே உன்னை வந்து ராக்கெட் ராஜா வந்து என் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் புடிக்கிட்டான். என் கிட்ட இருக்க பொண்டாட்டி முதல்ல புடிக்கிட்டான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கண்ணீர் விட்டேன். அப்ப நாங்களே கூட ஐயோ பாவம் கண்ணீர் வரேன்னு கவரி நாங்க ஒரு கமெண்ட் போட்டோம். ஆனா நாயே, இன்னைக்கு நீ என்ன சொல்ற? நீ ஏன் கலப்பு திருமணம் பண்றன்ற? டேய், எவ்வளவு நாளைக்குடா சொல்லுவேன்? காதல் என்பதுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு மரணமே கிடையாது. இந்த கிளினிக் எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஒரு அப்ப கொல்லக்கூடியவங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போடணுமா இல்லையா? அதுக்கு ஆதரவா பேசுறவங்களை எல்லாம் இப்படி ஆதரிச்சு பேசுறவங்களுக்கு தூக்கி உள்ள போட்டா சரியா போயிடுமே. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. இதே கவினோட ஆணவ முடிவுகளுக்கு கொந்தளிக்கக்கூடிய இத்தனை பேர், ஒரு முஸ்லீம் பொண்ண இதே தலித்து பையன் லவ் பண்ணாப்ல, போய் முறையா போய் பொண்ணு கேட்டாங்க. ஆணவ படுகொலை போய் முறையா போய் பொண்ணு கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஏன் இந்த மாரி செல்வராஜ், பாரஞ்சித், அண்ணன் தொழில் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி கொந்தளிக்கல? ஹரிநாடார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? கலப்பு திருமணமே வேண்டாங்கிறேன். அவன் அதே நாடார் இல்ல, சொரி நாடார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு மாற்று சமுதாயத்துல ஒரு பெண்ணை காதலிக்காங்க அப்படிங்கிற தகவலை ஒருத்தர் கொடுத்தாலே அவனுக்கு ஒரு 5000 அரசாங்கம் கொடுக்கட்டும். அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. காதலிக்கும் போது 3 வருஷம் ஜெயிலு அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வரும். அவன் குடும்பத்துல சொல்லுவாங்க, அடுத்த ஜாதியில நீ காதலிச்சா அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்த அப்படின்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிருவேன். உடனே ஒரு பயம் வரும். நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீ காதலிக்கலாம், சொந்த சாதிக்குள்ள காதலிச்சுக்கலாம். அப்படி இல்ல மாற்று சமுதாயத்துல காதலிச்சா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல அந்த காதல் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. விரல் எப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இருங்க, அப்ப ஸ்ரீரெட்டியோட டிக்டாக் எடுத்தாங்க, அவங்க மேல கேஸ் போட வேண்டியதானே? நிறைய பெண்களோட அவர் வந்து க்ளோஸா இருந்தாரு, அவங்க மேல கேஸ் போட வேண்டியதானே? ஹரிநாடாருக்கு ஒண்ணு ஷாலினி வந்து ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. அதுக்கு முன்ன கனடாவுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்கா ஒரு பொண்ணு கூட அவர் லவ் பண்ணாரு. அப்ப எங்க போனாங்க? ஷாலினின்றவங்க திருமணம் பண்ணவங்க தான், நான் பண்ணலன்னு நான் சொல்ல கிடையாது. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? நெத்தியில பச்சை குத்திரலாமா ஜாதிய? இல்ல, அப்ப ஈஸியா இருக்கும்ல யார் யார் எந்தெந்த ஜாதியை லவ் பண்ணிக்கிறதுக்கு. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. கவினுக்கு அவங்க சார்ந்த சமூகத்துல வேற பெண் பிள்ளையே இல்லையா? டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஐயா, அந்த பொண்ணுக்கு அதே சமூகத்துல காதலிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா? பரிதாபங்கள், கோபி சுதாகர் டிராபிக். ஆமா ஆமா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதுல இந்த மாதிரி சாதிய மோதல்களை தூண்டுறவங்களுக்கு எல்லாம் சட்டையர் செஞ்சு அப்படி ஒரு அடிடா அது. இப்ப இந்த விஷயத்துக்கு போடக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கொடூரங்கள் நடந்திருக்குல்ல, அதுக்கும் போட்டிருக்கணும்ல. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இந்த மாதிரி எல்லாம் இப்ப சாதின்னு உட்கார்ந்துருக்காதீங்கடா. இன்னொருத்தன் பேச்ச கேட்டு ஏமாறாதீங்கடா. நல்ல பசங்களா படிக்கிற வேலையை பாருங்க, வேலை செய்யற வேலையை பாருங்க அப்படி சொல்றாங்க. ஐயா, அவனுக்கு உங்களை தாயே சொல்றாங்க. இந்த சமூக கருத்து இப்ப அந்த அதை எடுத்திருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கோ அவங்க பொதுவா போட்டிருந்தா, இந்த மாதிரி நான் நடுநிலையோட இருக்கிறேன்னு சொல்றவங்க வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் காட்டுறவங்க. அப்படி இருக்க முடியாது இந்த சமூகத்துல. ஒரு சமனற்ற சமூகத்துல
பலவீனமானவர்கள் பக்கம் நிக்கிறதுங்கிறதான் போல்டு டிசிஷன். அதுதான் நீதிக்கான ஒரு போராட்டமா இருக்க முடியும். ஆடும் ஓனாயும் மோதி கொள்கிறதுனா நான் ஓனாய்க்கும் பேச மாட்டேன், ஆட்டுக்கும் பேச மாட்டேன், நான் நடுநிலையா இருப்பேன்னா அப்ப நீங்க ஓனாய்க்கு துணை போறீங்கன்னு அர்த்தம், ஆட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். பலவீனமானது ஆடு தானே. அப்ப சமூகத்துக்குள்ள வீக்கர் செக்ஷன் இருக்காங்கல்ல, வீக்கர் செக்ஷன் பக்கம் நிக்கணும்ல. அதான் சார் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடணும்னு நம்ம இப்ப போடுறது. இப்ப இந்த வீடியோவாவது அட்லீஸ்ட் இந்த வீடியோ சிரிச்சுக்கிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஏய் அடுத்த ஜென்மத்துக்காவது மனுஷனா போறங்கடா போடா. அக்கா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கடன் பிரச்சனை பேசுங்க ப்ரோ, நீங்க மட்டும் தானே பேசாம இருக்கீங்க அப்படி நிறைய சொல்றேன். அதுக்கு இடையில ஒருத்தன் சொல்றான் அவன் அதை பத்தி பேச மாட்டான் ப்ரோ, அவனே ஒரு ஜாதிக்கு இருக்கானு. அக்கா நான் எந்த ஒரு ஜாதியும் குறைச்சி இது வரைக்கும் வீடியோ போட்டா கிடையாது. ஏன் ஜாதி ரீதியா நான் ஆரம்பத்துல போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. இப்படிதான் பைக்ல வச்சுட்டு நானும் சுத்தினேன். ஒருக்க ஜெயிலுக்கு போனா அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தாலும் ஜாதி ரீதியா எதுவும் பண்ணாலும் வேஸ்ட் தான். ஏன்னா இங்க எல்லாருமே ஒண்ணுதான், நீ ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான், யாருக்கு யாரும் உயர்ந்தவனும் இல்ல தாழ்ந்தவனும் இல்ல. அதனால என்னையும் ஜாதி ரீதியா யாருமே சொல்லாங்க, நான் போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் எந்த ஜாதியும் குறைச்சு போடல, அப்படி குறைச்சு போடணும் அவசியமா இல்ல. நீங்க அப்படி சொல்ல போனா அங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இவ்வளவு சண்டை நடக்குது, அதை தாண்டி எங்க ஊரும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. ஆனா எங்க ஊர்ல இன்னைக்கு வேற ஒரு 25-30 ஜாதி இருப்போம் பனகுடியில. யாருமே ஜாதி சண்டை போட்ட எல்லாரும் மாப்பிள்ள மச்சான். அந்த மாதிரி நீங்களும் ஒற்றுமையா இருக்கு, எங்களை சொல்ல யாருக்குமே எங்க தகுதி கிடையாது. நாங்க எல்லாருக்கும் நல்லா ஒற்றுமையா தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஜாதிக்கு இருக்கு ரொம்ப முத்தினவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லேன், நீங்க சரியான ஜாதியில தான் பிறந்து நீங்க நிரூபிக்கணும்னு நினைச்சலாம் அம்மனமா சுத்துங்க. ஏன்னா அங்க எந்த பொருளும் யாருமே ஒரே ஜாதி செய்யல, எல்லாரும் செஞ்சுதான் இங்க பொருள் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். அதனால நீங்க அவ்வளவு ஜாதி காட்டுறவங்க ரோட்ல அம்மனமா தான் சுத்த முடியும். அதனால ஜாதி வேறு யாருக்குமே வேண்டாம், இங்க பிறப்பால் அனைவருமே சமந்தான், எல்லாரும் ஒண்ணுதான். அதனால யாருக்கு யாரும் பிரிச்சு பார்க்கண்டாம். ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.